ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில பார்க்க போற நியூஸ் என்னன்னா, விஷாலுக்கு நோ, வெங்கடேஷுக்கு ஓகே. தமிழ் தெலுங்கில் தற்போது முன்னணியில் இருந்து வரும் நாயகிகளில் ஒருவராக இருப்பவர் ஸ்ருதி ஹாசன். தமிழில் விஷாலுக்கு ஜோடியாக பூஜை படத்தில் நடித்து வருகிறார். ஹிந்தியில் சில படங்களிலும் நடித்து வருகிறார். தெலுங்கில் தற்போது எந்த படத்திலும் அவர் நடிக்கவில்லை. இதனிடையே விஷால் அடுத்து சுசீந்திரன் இயக்கத்தில் நடிக்க உள்ள ஒரு புதிய படத்திற்கு ஸ்ருதி ஹாசனை மீண்டும் விஷால் ஜோடியாக நடிக்க அழைத்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை கால் ஷீட் இல்லை என்று கதையை 1 மணி நேரத்திற்கு மேல் முழுவதுமாக கேட்டுவிட்டு அதன் பின் நடிக்க வாய்ப்பில்லை என்று மறுத்திருக்கிறார். ஆனால் தெலுங்கில் அவருடைய அப்பா வயது நடிகரான வெங்கடேஷ் நடிக்க உள்ள புதிய படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க ஸ்ருதி ஹாசன் சம்மதித்துள்ளதாக டோலிவுட்டில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சரத் என்ற இயக்குனர் அடுத்து வெங்கடேஷ் நாயகனாக நடிக்க உள்ள புதிய படத்தை இயக்க உள்ளார். இந்த படத்தில் வெங்கடேசன் இணைந்து நடிக்க ஸ்ருதி ஹாசனை அணுகியுள்ளார். கதையை கேட்ட பின் அவரும் நடிக்க சம்மதம் தெரிவித்து விட்டதாக சொல்கிறார்கள். இதனால் வரை இளம் ஹீரோக்களுடன் மட்டுமே இணைந்து நடித்த ஸ்ருதி ஹாசன் வெங்கடேஷுடன் இணைந்து நடிக்க சம்மதித்திருப்பதை ஆச்சரியமாக பார்க்கிறார்களாம். தமிழில் விஷாலுடன் நடிக்க கதையை கேட்ட பின் மறுத்தவர் தெலுங்கில் வெங்கடேஷுடன் ஜோடியாக உடனே நடிக்க சம்மதம் தெரிவிக்க என்ன காரணம்? சுசீந்திரன் சொன்ன கதை பிடிக்கவில்லையா, அல்லது தெலுங்கில் சரத் சொன்ன கதை மிகவும் பிடித்து போனதா என்பது அவரே சொன்னால்தான் தெரிய வரும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்க சேனல்ல வர ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்க. எங்க சேனல்ல வர ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.